இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னா, சில வேண்டுதல் கேட்கப்படல. அது யாரோடதுன்னா இன்னைக்கு வந்து பவுலோட வேண்டுதல். சவுல் வந்து பவுலா மாறிட்டாங்க. பவுல் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இப்போ எல்லா சபைக்கும் வந்துட்டு லெட்டர்ஸ் எழுதின பைபிள்ல வந்து நிறைய நிருபங்கள் எழுதினது வந்து பவுல் தான். சோ அப்படி கொரிந்தியர் சபைக்கு எழுதினது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல வந்து பவுல் வந்து ஒரு வேண்டுதல் செய்யறாரு ஆண்டவர்கிட்ட, இயேசப்பாட்ட வேண்டுதல் செய்யும் போது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறல. அது என்ன வேண்டுதல் அப்படின்னா, அன்றியும் 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சோ இப்ப வந்து இந்த இதுல அழகா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, பவுலுக்கு வந்து ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு. பவுலுக்கு வந்து ஒரு பலவீனம் வந்து இருந்துச்சு. அந்த பலவீனம் வந்து நீங்கி போடணும். ஏன்னா நிறைய ஊழியம் செய்யறாங்க. அப்படி இது பண்ணும்போது அந்த பலவீனத்து நிமித்தம் வந்து அவங்களுக்கு என்ன பலவீனம்ன்றது சொல்லல, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தா இருக்கு. ஏதோ ஒரு பலவீனம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. சோ அது குட்டும் சாத்தான்னா அது அப்போ அது வந்து அவங்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கு அந்த பலவீனம். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா 8ஆம் வசனத்துல 3 தரம் தேவன் இடத்துல வந்து ஜெபம் பண்ணாங்களாம். சோ அப்படி 3 தரம் ஜெபம் பண்ணும் போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து அது கேட்கப்படல. ஏன் கேட்கப்படலைன்னு பவுலே அங்க சொல்லியிருக்காங்க 7வது வசனத்துல. என்ன அப்படின்னா, நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. சில நேரத்துல நம்மளுக்கு ஒரு பலவீனம் ஆண்டவர் அனுமதிச்சிருப்பார். அது எதுக்குன்னா, இந்த பலவீனம் இருந்தாதான் நீ இந்த நிலைமையில இருக்கிற, இந்த நிலைமையில இருந்து நீ என்னை வந்து என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், இந்த நிலைமையில இருந்து நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலவீனங்களை வந்து ஆண்டவர் சரி செய்யாம இருப்பாரு கடைசி வரைக்கும். அதனாலதான் நிறைய பரிசுத்தவான்களுக்கு வந்துட்டு அந்த பலவீனம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த கேன்சர் சில காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து அனுமதிச்சிருப்பாரு. ஏன் கர்த்தர் நினைச்சா அந்த கேன்சரை குணமாக்கலாம். கர்த்தர் நினைச்சா இந்த பவுலை வந்து அழகா வந்து அந்த பலவீனத்தை எடுத்து போட்டாங்கன்னா இன்னும் அதிகமா செஞ்சிருந்திருப்பாங்க. சோ அப்படி வந்து நம்ம கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, இந்த இதை நீங்க எனக்கு எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நிறைய நான் இதை காட்டியும் நிறைய ஊழியம் செய்வேன்ல ஏசப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றல அப்படின்னா, ஒருவேளை அந்த வேண்டுதல் நிறைவேற்றினாரு அப்படின்னா நம்ம நம்ம வந்து மேன்மை நினைச்சிருவோம். நம்ம வந்து பெருமையில மேபி அது அந்த இதுக்கு அர்த்தம் வந்து அவர் பெருமையில பேச ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் வந்து எனக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கல. ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம். ஏன்னா அவ்வளோ வந்து பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு இவ்வளவு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேன்மை அடைஞ்சு நான் என்னை உயர்த்திக்கிருவேன். அப்படி என்னை உயர்த்துறதுனால ஆண்டவரை விட்டு, ஏன்னா ஆண்டவர் வந்து பெருமையா தன்னை வந்து தற்பெருமை பேசுற யாருமே வந்து ஆண்டவர் வந்து மன்னிக்கவே மாட்டார், விரும்பவே மாட்டார். சோ அந்த நிலைமை வந்துரும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சுதான் எனக்கு இந்த முள்ள வந்து கொடுத்திருக்காரு. இல்ல, நீ இன்னும் வந்து என்னோட கரத்துலதான் இருக்கிற, நீ இன்னும் வந்து இந்த காரியத்தின் நிமித்தம் அவரை சார்ந்துதான் இருக்கணும். அப்போ பலவீனம் வர்றப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஏசப்பாவை கூப்பிட்டுருப்பாங்க. ஏசப்பா அந்த பலவீனம் இல்ல அப்படின்னா அந்த காரியத்துல ஏசப்பா, மத்த காரியத்துல இருந்தாலும் அந்த காரியத்துல ஏசப்பாவை மறக்கலாம். அதனாலதான் சில வேண்டுதல் வந்து நம்ம பலவீனத்தை குறிச்சு நம்ம ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணும்போது அந்த பலவீனத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். சோ பலவீனம் வரும்போது நம்ம முடங்கி போய் வீட்டுல இல்லாதபடிக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, அழகா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இந்த பலவீனத்தை தாங்குறதுக்கு என் கிருபை உன்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அந்த பலவீனத்துல வந்து உன்னோட பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். குறைஞ்செல்லாம் இல்ல, பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பலவீனத்தை இருக்கும்போது நம்ம பலவீனத்தை வச்சு நம்ம ஆண்டவரோட ஊழியத்தை செய்யாமலோ இல்ல வந்து நிறைய ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம செய்யாம இருந்தோம்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலவீனத்தை நீ என்னட்ட ஜெபம் பண்ணு, நான் வந்து என்னோட பலனை தரேன். அந்த இடத்துல பலவீனத்தை எடுத்து போட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை.
அவருடைய பலனை தருவாரு. அந்த பலத்தை கொண்டு நம்ம காரியங்களை நடப்போம். அதுக்கு கர்த்தர் வந்து என்னோட கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. சோ பவுலுக்கு வந்து நியமிக்கப்பட்டது அந்த வேண்டுதல் வந்து நடக்கல அப்படின்னா அவன் பவுல் வந்து அவரை வந்து உயர்த்திக்குருவாரு அப்படின்றதுனாலதான் அந்த வேண்டுதல் கேட்கப்படல. வேண்டுதல் கேட்கப்படலைனாலும் அதற்கு இன்னொரு சொல்யூஷன் வந்து அந்த ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. சோ சில நேரத்துல வந்து நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படல, ஏசப்பா ஏன் எனக்கு இந்த வேண்டுதல் கேட்கப்படல, நம்ம அப்படி அவர்கிட்ட கேட்கும் போது உனக்கு இந்த காரியம் நடக்கல, ஆனா இதுக்கு பதிலா நான் இந்த காரியத்தை வந்து நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சோ இங்க பலவீனத்தை எடுத்து போடல, அதுக்கு பதிலா கர்த்தர் அவரோட பலனையே தராரு. சோ அப்ப நம்ம பலவீனமா இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். எனக்கெல்லாம் அடிக்கடி முடியாம போகும்போது ஏசப்பா இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. ஏன்னா எடுத்து போட முடியாத மாதிரிதான் இருக்கும் சில பலவீனம். அந்த பலவீனத்துல ஏசப்பா இன்னைக்கு உங்களுடைய பலனை எனக்கு கொடுங்க, உங்களோட ஊழியத்தை செய்யறதுக்கோ உலக காரியங்கள் செய்யறதுக்கோ உங்களுடைய பலனை கொடுங்க. இந்த பலவீனம் இப்பதான் இருக்கும், அது போகாதுன்னு தெரியும். சோ அப்போ இந்த பலவீனத்துல உங்களுடைய பலனை எங்களுக்கு கொடுங்க, அதுல பூரணமா விளங்கணும், இந்த பலத்தை உங்களுடைய பலத்தை கொண்டு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம். சோ எப்பவுமே பலவீனத்தை எடுத்து போடுங்க ஏசப்பான்னு சொல்லும் போது அவர் அந்த அந்த வார்த்தையை தான் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். சோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம பலவீனம் மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், அந்த பலவீனத்தை என்னால எடுத்து போட மாட்டேன், எடுத்து போடுறதுக்கு பதிலா நான் என்னுடைய பலனையே உனக்கு நான் தரேன், அந்த பலனை கொண்டு நீ என்ன காரியம் செய்யணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இது பண்ணுவோம். பலவீனங்களை எடுத்து போடலேன்னு அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட முறுமுறுக்க வேண்டாம், அவரை குற்றப்படுத்த வேண்டாம். அந்த பலவீனத்திலையும் அவருடைய பலனை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா அதை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலவீனத்தை குறிச்சு பவுல் சொல்றாங்க, இந்த பலவீனத்தை குறிச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்க. சோ நான் ஏன் அப்படின்னா இந்த பலவீனம் இல்லைன்னா அவரோட பலனை நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. சோ அந்த பலனை நமக்கு கிடைக்கணும்னா இந்த பலவீனம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். சோ கர்த்தர் இடத்துல இந்த காரியத்துல நம்ம ஒருவேளை நம்ம வேண்டுதல் செய்திருந்தோம், அந்த வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நம்மளுக்கு சொல்லி நம்மளை தேற்றுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே இந்த வார்த்தையை கொடுத்து தகப்பனே, சில நேரத்துல எங்க பலவீனங்கள் அப்பா ஏன் நீங்க எடுத்து போடல, ஏன் இந்த காரியத்தை தகப்பனே இந்த பலவீனம் நிமித்தம் நாங்க நிறைய காரியங்கள் செய்ய முடியாம போகுதேப்பான்னு உங்களை முறுமுறுத்திருக்கலாம், உங்களை நாங்க ஆவியானவரே கஷ்டப்படுத்தி இருக்கலாம், எங்க கேள்வியினால எங்களோட வார்த்தைகளினால உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம்ப்பா. நாங்க அப்பா நாங்க உட்கார்ந்து உங்களுடைய சமூகத்துல கேட்டிருந்தோம்னா இந்த பதில நாங்க பெற்றிருந்திருப்போம்ப்பா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என்னுடைய பலனை பூரணமா நான் விளங்க பண்ணுவேன்னு நீங்க சொல்லி இருந்திருப்பீங்கப்பா. அந்த உங்களுடைய சமூகத்துல நாங்க உட்கார்ந்து கேட்காததுனாலதான் தகப்பனே இனி வரைக்கும் டாடி ஆவியானவரே இந்த காரியங்கள் தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயத்துல ஒரு முள்ளாவே இருந்திருக்குப்பா. இந்த காலை வேளையில அந்த முள்ள நீங்க பிடுங்கி போட்டதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் உங்களுடைய கிருபையினால எங்களை வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா.